ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அஃபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 6244 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க 12த் டிகிரி எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, ஸோ விஓஓ கேட்டகரி, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்லயும் போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு, இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாரி டைப்லயும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. பில் கலெக்டர் இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலருந்து பாருங்க உங்களுக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் வந்து பாருங்க 30 ஜனவரி அன்னைக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து பார்த்தோன்னா 28 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 4த் மார்ச்லேருந்து 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து கரெக்ஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குன்னா 9த் ஜூன் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் காலையில. ஸோ அதுக்கான டேட்டுமே வந்து பாருங்க இங்க குடுத்துட்டாங்க. எக்ஸாம்க்கான டேட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மலா வந்து உங்களுக்கு விஓஓ இந்த மாரி கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸா வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இந்த மாரி கேட்டகரிக்கு தான் ஃபில் பண்ணுவாங்க. ஆனா வந்து பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தோன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோட வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாரி வந்து ஆவின் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பிரீஃபா குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாரி போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தோன்னா இதிலேயே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க டீட்டெயிலா பாருங்க. ஸோ இதில வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களுக்கு வந்து விஓஓ கேட்டகரிக்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 108 வேக்கன்சி குடுத்துருக்காங்க விஓஓ கேட்டகரிக்கு. சேலரி வந்து பாருங்க 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க நெறைய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்திருக்கு. அதில வந்து பாருங்க உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பார்த்தோன்னா 2,442 வேக்கன்சி வந்து பாருங்க இதில குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இதுக்குமே சேம் சேலரி தான். அடுத்து வந்து பாருங்க இன்னொரு ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க செக்யூரிட்டி கேட்டகரி இதுக்கு ஒரு 44 வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மென்ட் ஆஃப் வுமன் கேட்டகரி குடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 10 வேக்கன்சி இருக்கு. ஸோ அடுத்து வாஃப் போர்டுக்கு வந்து பாருங்க 27 வேக்கன்சி. தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்டுக்கு வந்து 49 வேக்கன்சி. ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷனுக்குலாம் வந்து பாருங்க 15 வேக்கன்சி. இந்த மாரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் வந்து பாருங்க நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குமே வந்து போஸ்டிங் வந்திருக்கு. இதுக்கு வந்து பாருங்க 1653 வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ அதிலேயே வந்து பாருங்க டைப்பிஸ்ட்ல வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. கார்ப்பரேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஸோ உங்களுக்கு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் இந்த மாரி எல்லா டிபார்ட்மென்ட்க்கும் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி வந்து உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு வந்து பாருங்க இங்க வேக்கன்சி இருக்கு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்க்குலாம் 441 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க 20,600லேருந்து 75,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் அதுக்கப்புறம் வந்து டெவலப்மென்ட் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில வேக்கன்சி வந்து இங்க வந்து தனித்தனியா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஆஃபீஸ் கேட்டகரி. இது வந்து பார்த்தோன்னா கோஆப்பரேட்டிவ் மில்க் புரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் அதாவது பார்த்தோன்னா ஆவின் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. 34 வேக்கன்சி இருக்கு. அதே மாரி வந்து பாருங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லயே வந்து டைப்பிங் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 7 வேக்கன்சி இருக்கு. டெலிஃபோன் ஆப்பரேட்டருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்கு. மில்க் ரெக்கார்டருக்குலாம் வந்து பாருங்க 15 வேக்கன்சி இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து லேபரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரி, லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரி இது வந்து பார்த்தோன்னா ஃபாரன்சிக் சயன்ஸ் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 25 வேக்கன்சி இருக்கு. பில் கலெக்டர் போஸ்டிங்குமே வந்து இருக்கு. இது வந்து பாருங்க டவுன் பஞ்சாயத்துல வரும். இதுக்கு ஒரு 66 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 49 வேக்கன்சி இருக்கு. இது எந்த டிபார்ட்மெண்ட்னா கோஆப்பரேட்டிவ் மில்க் புரொடியூசர் தான் ஆவின் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க நீங்க எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஃபாரஸ்ட் கார்ட் டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபாரஸ்ட் கார்ட் போஸ்டிங். இது வந்து பாருங்க ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வரும். 171 வேக்கன்சி வந்து பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசென்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா 192 வேக்கன்சி இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே 18,200லேருந்து 57,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஃபாரஸ்ட் வாட்சர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 526 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர்லயே ட்ரைபல் யூத்துக்குலாம் வந்து 288 வேக்கன்சி இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து தனித்தனியா குடுத்துருக்காங்க. மொத்தமா 6244 வேக்கன்சியோட வந்து பாருங்க உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு.
ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்ஸாம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜூன் மந்த் தான் வந்து நடக்க போகுது. அதனால ஒரு 4 மாசம் இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா, இன்னுமே வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா, 9000, 10,000 வேக்கன்சி பக்கம் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. அது வந்து பாருங்க, இங்க சிங்கிள் பேப்பரா தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா, 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 150 மார்க் வந்து இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்குமே வந்து தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிட்யூடுக்கு வந்து பாருங்க 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மொத்தமா வந்து பார்த்தோன்னா 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து வரும். அதுல வந்து 300 மார்க்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. 3 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 2 இதா குடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. அதாவது பாருங்க 18லருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, விஓஓ கேட்டகரி, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர்லயே ட்ரைபர் வித் இந்த போஸ்டிங்க தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, 18லருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுல குடுத்திருக்க போஸ்டிங் எல்லாமே வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. 21 வயசுலருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதாவது விஓஓ கேட்டகரி, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் 21லருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங் மட்டும். மீதி இருக்கிற அந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து 18லருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி ஏஜ் லிமிட் குடுத்திருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்சேஷன்லாம் இருக்கு. அது வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. விஓஓ கேட்டகரிக்குலாம் 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது வந்து பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, டெஸ்டிடியூடோ, ஸோ எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே 42 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இந்த கேட்டகரி எல்லாமே வந்து எஸ்சி, எஸ்டி உங்களுக்கு டெஸ்டிடியூடோ இவங்க எல்லாமே பிஎஸ்சி, பிசி, எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து பாருங்க 34, எஸ்சி, எஸ்டிக்குலாம் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த போஸ்டிங் எல்லாமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து கரெக்ட்டா வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இதில மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க எல்லாத்துக்கும் 37 வயசு வந்து பாருங்க இந்த போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க விஓஓ கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் வந்து பாருங்க ஜெனரல் எஜுகேஷன் தான் நீங்க 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கேட்டகரிக்கு நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அடுத்து வந்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே இன்னொரு கேட்டகரிக்கும் நீங்க 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ற மாரி உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனா குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, இதுல தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட் டிபார்ட்மென்ட்க்குலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷனுக்குலாம் நீங்க டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். வாஃப் போர்டுக்குலாம் வந்து பாருங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க கார்ப்பரேஷன் டெவலப்மென்ட் டிபார்ட்மென்ட்க்கு வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து 10த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டைப் ரைட்டிங்குமே நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஹையர் கிரேடு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க சீனியர் கிரேட்லாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இதில நீங்க டைப்பிங் வந்து பண்ணியிருக்கணும். டைப்பிஸ்ட் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து 10த் முடிச்சுட்டு நீங்க வந்து டைப்பிங் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பாருங்க எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கும் அதே மாரி தான் நீங்க 10த் முடிச்சுட்டு டைப்பிங் வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க இங்க வந்து கிளியரா இருக்கு. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்ல வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங்குமே வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி தான் உங்களுக்கு வந்து பாருங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து டைப்பிங் கேட்டகரிக்குமே நீங்க வந்து 10த் முடிச்சுட்டு, ஸோ நீங்க டிகிரி முடிச்சுட்டு அதில வந்து பாருங்க டைப் ரைட்டிங் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, மில்க் ரெக்கார்டர் கேட்டகரிக்குலாம் நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க, நீங்க 12த் மட்டும் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதில வந்து பாருங்க நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லனா பாட்னி, ஜூவாலஜி இந்த மாரி வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். ஸோ பில் கலெக்டருக்குலாம் நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க, நீங்க 12த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்ட் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க, நீங்க 12த் முடிச்சிருக்கணும். அதில வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜூவாலஜி இல்லனா பாட்னி வந்து நீங்க படிச்சிருக்கணும். ஸோ ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசென்ஸ்க்கும் வந்து பாருங்க, நீங்க 12த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஃபாரஸ்ட் வாட்சர்க்குலாம் நீங்க 10த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்குலாம் நீங்க 10த் முடிச்சிருக்கணும். இந்த மாரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்க. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இது எல்லாத்துக்குமே வந்து மெடிக்கல், பிசிக்கல் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் இந்த பர்ட்டிகுலர் போஸ்டிங்ஸ் மட்டும் மெடிக்கல் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. அது வந்து பாருங்க மேலா இருந்தா ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஃபீமேலா இருந்தா ஜஸ்ட் வந்து இது ஃபீமேலா இருந்தா உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும். ஸோ அதே மாரி வந்து பாருங்க மேலுக்கு வந்து ஜஸ்ட்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க பிசிக்கல் தவிர்த்து உங்களுக்கு மெடிக்கலுமே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இதில வந்து ஐ விஷன்ல இருந்து எல்லாமே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க இதிலேயே சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான இதுவுமே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க டிஎன்பிஎஸ்சி படி உங்களுக்கு தெரியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க பண்ணுவீங்க. 150 வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா. இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ 150 வந்து நீங்க வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு ₹100 வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்க 100 வந்து நீங்க பே பண்ணா போதும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து பாருங்க, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி ஃபோட்டோவ பொறுத்தவரைக்கும் பாருங்க, இந்த மாரி தான் நீங்க ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாரி தான் நீங்க ஃபோட்டோ வந்து நீங்க புடிக்கணும். அது இந்த சைஸ்ல வந்து இருக்கணும். அந்த ஃபோட்டோலயே வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பாக்ஸ் மாரி நீங்க பண்ணி, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடிட் பண்ற மாரி இருக்கும். அது வந்து உங்களோட நேமு, அதுக்கப்புறம் எந்த டேட்ல நீங்க வந்து ஃபோட்டோ புடிச்சீங்களோ, அந்த டேட் வந்து கரெக்ட்டா அதில மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இதில குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நெறைய சென்டர் குடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து உங்களுக்கு சென்டர் வந்து இருக்கு. உங்களுக்கு நியர்பை எந்த சென்டரோ அந்த சென்டர வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கமா தான் வந்து உங்களுக்கு சென்டரே வந்து போடுவாங்க. இதில நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாரி நீங்க வந்து சென்டர் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 100 வந்து நீங்க வந்து ஃபீஸா வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஒன் டைம் நீங்க பே பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நீங்க எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ அனெக்ஸர் 3ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இருக்கு. ஸோ இங்கேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான சிலபஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. சிலபஸ் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கீழ நீங்க வந்தீங்கன்னா, சிலபஸ்மே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிலபஸ் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு கரெக்ட்டா நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இத வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாசம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா வந்து டைமே வந்து இருக்கு. அதுக்குள்ளார வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாரி ஆவின் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்த மாரி டிஎன்பிஎஸ்சிலருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஓலருந்து உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு. ஸோ கரெக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்தே நீங்க வந்து இதில வந்து பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 4 மாசம் தான் எக்ஸாக்ட்டா வந்து டைமே இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வந்து இதில பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.